நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய குல்பர்க் சொசைட்டி படுகொலை வழக்கில் 11 பேருக்கு ஆயுள் தண்டனை வழங்கி அகமதாபாத் சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் அரவிந்த். குஜராத் மாநிலத்தில் கடந்த 2002ஆம் ஆண்டு ஏற்பட்ட கலவரத்தில் குல்பர்க் சொசைட்டி என்ற இடத்தில் பிப்ரவரி 28ஆம் தேதி 69 நபர்கள் கொல்லப்பட்டனர். இந்த வழக்கானது அகமதாபாத்தில் உள்ள சிறப்பு நீதிமன்றத்தில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக விசாரிக்கப்பட்டு வந்தது. இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கிய கடந்த ஜூன் 2ஆம் தேதி தீர்ப்பு வழங்கிய சிறப்பு நீதிமன்ற நீதிபதி பி தேசாய் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 66 நபர்களில் 24 பேர் குற்றவாளிகள் என்று தன்னுடைய தீர்ப்பில் தெரிவித்திருந்தார். மேலும் தன்னுடைய தீர்ப்பில் இந்த 24 நபர்களில் 11 நபர்கள் கொலை குற்றம் செய்ததாகவும் மீதமுள்ள 13 நபர்கள் சிறிய குற்றம் செய்ததாகவும் தன்னுடைய தீர்ப்பில் தெரிவித்திருந்தார். மேலும் இவர்களுடைய தண்டனை விவரம் இன்று வழங்கப்படும் எனவும் அவர் முன்பே அறிவித்திருந்தார். இன்று தண்டனை விவரம் வழங்கிய நீதிபதி அந்த கொலை குற்றம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட 11 நபர்களுக்கு ஆயுள் தண்டனையும், அதே போல சிறிய குற்றம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட 13 நபர்களில் ஒருவருக்கு 10 ஆண்டு கால கடுங்காவல் தண்டனையும், மீதமுள்ள 12 நபர்களுக்கு 7 ஆண்டு கால கடுங்காவல் தண்டனையும் வழங்கி தன்னுடைய உத்தரவில் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இந்த கலவரத்தில் பலியான குடும்பத்தினர் சார்பில் இந்த 13 நபர்களுக்கு குறைவான தண்டனையே வழங்கப்பட்டுள்ளதாகவும், இந்நிலையில் இதனை எதிர்த்து நாங்கள் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய போவதாகவும் தெரிவித்துள்ளனர். தஞ்சை செய்திகளுக்காக புதுடெல்லியிலிருந்து ஒளிப்பதிவாளர் பிரதீப் சவானுடன் அரவன்.